ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். என் பேர் தன்ராஜ். நான் பல்லாவரத்துலேருந்து பேசுகிறேன். என்னுடைய பசங்க 2 பேரும் டிடி அகாடமியில் வந்து படித்தாங்க. என்னுடைய டாட்டர் +2 இப்போ தான் முடித்தாங்க. 86% எடுத்திருக்காங்க. என் சன் 10th 91% கிளியர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னா, டிடி அகாடமியோடைய அவங்களுடைய கோச்சிங் அண்ட் அவங்களுடைய சப்போர்ட். ஸோ என்னுடைய டாட்டர் வந்துட்டு 11th அங்கே படிச்சிருந்தாங்க. ஸோ இட்ஸ் பீன் 2 years. அவங்களுடைய கண்டினியூஸ் சப்போர்ட், அவங்களுடைய டீச்சிங் மெத்தட்ஸ், அவங்க கொடுக்குற ஒரு சப்போர்ட் அண்ட் அவங்க ஃபாலோ த்ரூ பண்ணுறது, கிளாஸில் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது மட்டும் கிடையாது அகாடமியில். பட் ஆஃப்டர் தேட் அவங்க வந்துட்டு வைக்கிற டெஸ்ட் ஆகட்டும், இல்லை அவங்க கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறதாகட்டும், டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஒரு பேரண்ட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த சைட்லேருந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதனாலேயே நான் சொல்லுவேன், என்னுடைய டாட்டர் அண்ட் சன் வந்துட்டு நல்ல மார்க் எடுத்தாங்க. அவங்க நல்ல ஸ்டூடெண்ட் தான், நல்லா படிப்பாங்க தான். பட் அந்த சப்போர்ட் எது மாதிரி இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த இடத்துல லேக் பண்ணுறாங்க. ஏன்னா ஆஸ் அ பேரண்ட் நம்ம வந்து நிறைய ஒர்க்கில் இருப்போம், நம்மளால் வந்துட்டு கண்டினியூஸாக மானிட்டர் பண்ண முடியாது, இல்லை சில டவுட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிளியர் பண்ண முடியாது. பட் எத்தனை தடவை கேட்டாலும் சேது சார் ஆகட்டும், இல்லை அவருடைய டீம் ஆஃப் டீச்சர்ஸ் ஆகட்டும், ஸோ அந்த அகாடமியில் உள்ள எல்லா டீச்சர்ஸுமே வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் எல்லார் கூடவே நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சேது சார் யூஸ்வலாக வந்துட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங்கே வைப்பார். ஸோ அவர் நம்மக்கிட்ட இருந்து என்ன மாதிரியான ஃபீட்பேக்கை வாங்குறாங்க, எல்லா டீச்சர்ஸையும் மீட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நம்மளுக்கு ஏதாவது வேணும், இல்லை இந்த இடத்துல லேக் ஆகுறாங்க, இல்லை இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா he will address it then and there. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப பேரண்ட் ஃப்ரெண்ட்லியாக, ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியாக, அவங்களுக்கு என்ன மாதிரி தேவை அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போகிறதுல they are one of the best and more professional. அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்ல வேண்டியது, என்னுடைய சன் 11th இப்போ போகிறாரு. இப்போ அவரையும் சேது சாரோட டியூஷன் நான் சேர்த்துட்டேன், டிடி அகாடமியில் நான் சேர்த்துட்டேன். So I would thank Sedhu sir from bottom of my heart and all his teaching faculties and support staff. அவங்க எல்லாருமே வந்து bottom of my heart I'm saying thank you because of அவங்களுடைய எஃபர்ட்டாலையும் அவங்களுடைய சப்போர்ட் அண்ட் கைடன்ஸாலையும் என்னுடைய பசங்க வந்துட்டு நல்ல மார்க் எடுத்ததுக்கு. லாஸ்ட்டாக நான் சொல்லிக்க விரும்புகிறது வந்து அவங்களுடைய சப்போர்ட் ஸ்டாஃப். கடைசி ஸ்டூடெண்ட் போகிற வரைக்கும் they will wait and அவங்க வந்துட்டு பேரண்ட் வந்த பிறகு, ஸ்டூடெண்ட் அனுப்பிட்ட பிறகு தான் அவங்க வந்துட்டு அவங்க வீட்டுக்கோ இல்லை அகாடமி போட்டுறதாகட்டும். ஏன்னா நிறைய தடவை வந்துட்டு நானே ஆஃபீஸ்லேருந்து வரும்போது கொஞ்சம் லேட்டாக தான் போவேன். பட் அவங்க சப்போர்ட் ஸ்டாஃப் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஈவன் இஃப் இட் இஸ் ஒன் ஸ்டூடெண்ட் அவங்க விட்டுட்டு போகிறதோ இல்லை அவங்க வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறதோ கிடையவே கிடையாது. கடைசி ஸ்டூடெண்ட்டுடைய பேரண்ட் வந்து அவங்க அனுப்புகிற வரைக்கும் தேர் சப்போர்ட் ஸ்டாஃப் வில் ஸ்டே தேர், எத்தனை மணி ஆனாலும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு எண்ட் டு எண்டு நான் எனக்கு பார்க்கும்பொழுது டிடி அகாடமி இஸ் லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சப்போர்ட் அகாடமின்றது என்னால் சொல்ல முடியும். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஐ திங்க் நீங்கள் உங்களுடைய பசங்களைய இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களை யாரையாவதுன்னா கண்டிப்பாக டிடி அகாடமியை ரெஃபர் பண்ணுங்கள். ட்ரை ஃபார் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 months. அதுலேயே வந்துட்டு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு தெரிய வந்துடும். ஜஸ்ட் ட்ரை. ஒரு 3 months இல்லை ஒரு 4 months வரைக்கும் நீங்கள் ஒரு டெஸ்ட் வரைக்குமே, ஒரு டேர்ம் 1க்காகவோ இல்லை டேர்ம் 2 வரைக்குமாவது நீங்கள் வெயிட் பண்ணி அவங்கள ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ யூ வில் see the drastic change. உங்கள் ஸ்டூடெண்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், டிசிப்ளின் ஆகட்டும், அவங்க ஃபாலோ பண்ணுறதாகட்டும், எல்லாமே வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்சாக இருக்கும். ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ டிடி அகாடமி அண்ட் தேங்க்யூ சேது சார்.